Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா half yearly exam 2024 chemistry 11th கான क्वेश्चन பேப்பர். So இது ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது என்னன்னா 1 மார்க் யாரும் படிக்கிறது இல்ல. 1 மார்க் நம்ம கெமிஸ்ட்ரியை பார்த்தாலே பயந்து ஓடிறோம். பட் 1 மார்க் மட்டுமே புக் பேக்ல என்ன ஒன்னு 14 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. 1 மார்க் படிக்காதனால தான் கெமிஸ்ட்ரியில நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க் நீங்க தயவு செய்துமே புக் பேக்ல இப்பவே படிக்கிறவங்க ஆக்சுவலா நைட் நீங்க படிச்சிட்டு இருந்தீங்கனாலும் சரி இல்ல இனிமேல் தான் படிக்க போறீங்கனாலும் சரி அட்லீஸ்ட் அந்த 1 மார்க்கை லெசன் பை லெசனா क्वेश्चन ஆன்சர் முடிக்கும் போதே 1 மார்க் கண்ணில் பாத்துருங்க. ஸோ வாங்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஒரு ஐடியாவோட பார்த்துருவோம். இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாளைக்கு எப்படி வரும். ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் ஆக்சிடேஷன் நம்பர் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் அந்த ஃபர்ஸ்ட் 6 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்துட்டோம். டிஃபைன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தேர்ட் லெசன்ல இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் நான் கொடுத்துட்டேன். டயகனல் ரிலேஷன்ஷிப்பு ஸோ அதே மாதிரி வை ஆலஜன் ஆக்ட் ஆஸ் ஏ ஆக்சிடைசிங் ஸ்டேட்டு மாடர்ன் பீரியடிக் லா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இதெல்லாமே படிச்சிருங்க. ஜிப்சம் பற்றி கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பார்த்துக்கோங்க. அஸ்ட்ரோனட் இந்த கொஸ்டினுமே நம்ம வந்து அந்த புக் பேக்கில் 6ஆம் பாடத்தில் இருக்கும் பார்த்துக்கோங்க. டெல்டா யூ டெல்டா ஹெச்சோட ஆன்சர் கேட்குறாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் இருக்கும் இல்லையா டெல்டா யூ ஈக்குவல் டு டெல்டா ஹெச் டெல்டா என்ஜி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த ஆன்சரை பார்த்துக்கோங்க. ரவுட்ஸ் லா அப்படின்னு கேட்குறாங்க. சப்ளிமேஷன்னா என்ன இதுவும் புக் பேக் தான். ஸோ எர்த் ப்ரொடக்டிவ் அம்பர்லா இது வந்து லாஸ்ட் லெசன் 15th லெசன் நல்லபடியாக நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் படிச்சிங்கன்னா 2 மார்க் எழுதலாம் 3 மார்க் எழுதலாம் 5 மார்க் எழுதலாம். நிறைய பேர் அது தெரிய மாட்டேங்குது. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் 15th லெசன் படி ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்தது எது ஆரோமேட்டிக் கேட்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதில் எது ஆரோமேட்டிக்ன்ட்டு ஏவா பிவா சிவா இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அடுத்து ஆரோமேட்டிக் அப்படின்னா இது பென்சிட்ரிங் இந்த ஆன்சரு. ஸோ ஏன்னா நாளைக்கு வந்துட போகுது. ஸோ நானே சொல்லிடுறேன். 3 மார்க் பாருங்க ஹன்ஸ் ரூல் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஹாபோ பிரின்சிபல் இதெல்லாம் படிச்சிருங்க. யூசஸ் ஆஃப் டியூட்டீரியம் யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் யூஸ் ஆஃப் டியூட்டீரியம் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இதெல்லாம் படிச்சிருங்க. அடுத்து இது விட்டுருங்க. லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் லீச்சார்டஸ் பிரின்சிபல் படிச்சிருங்க. நான் சொல்றது எல்லாமே நாளைக்கு இருக்க போகுது. கோடன் கேரக்டர் இன் அயனிக் பாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்சா பாருங்க 10th லெசன் ஹைப்பர் கன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல 12வது லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12வது லெசன் படிச்சீங்கன்னா அவ்வளோ சேஃப் பாருங்க. 15th லெசன் 3 மார்க்கும் வந்துருச்சு. வாட் வுட் ஹேப்பன் greenhouse gases were totally missing with the earth atmosphere இதெல்லாம் ஓனாவே எழுதலாம். நான் அதுக்கு தான் சொல்றேன் 15th லெசன் நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம்ல தயவு செய்து அதை பார்த்தாவது படிங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்ட்ரோபி யூனிட் ஆஃப் என்ட்ரோபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ல கூட 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட். ஹிசஸ் லா என்ட்ரோபி லாட்டிஸ் எனர்ஜி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் கெல்வின் பிளாங்க் கிளாசியஸ் அப்புறம் என்தால்பி கம்பஷன் இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. லாட்டிஸ் எனர்ஜி எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ரைட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் கேட்குறாங்க. எங்க இந்த ரியாக்ஷன் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த ரியாக்ஷனே நாளைக்கு கேட்ட போறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் பாருங்க. புக் பேக் சம் கேட்டிருக்கு. பட் புக் பேக் கூட இல்லை நினைக்கிறேன். எஸ் இது வந்து புக் பேக் தான். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் ஒன்று வந்துடும். புக் பேக்கில் 2 இருக்கு எக்ஸாம்பிள் 2 இருக்கு நல்லா பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ரேடியல் நோட்ஸ் இது வந்து புக் பேக்கு டிஃபைன் ஆர்பிட்டல் அப்படியே புக் பேக் எடுத்து கேட்டாங்க செகண்ட் லெசன்ல. லாட்டிஸ் எனர்ஜி என்தால்பி நியூட்ரலைசேஷன் படிச்சுக்கோங்க 2 மார்க் தான். ஐசோடோப்ஸ் ரைட் தி நேம் ஆஃப் ஐசோடோப் 3 மார்க்ல எடுத்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க பாருங்க. கேபிகேசி நாளைக்கு கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் ஆஸ்மோசிஸ் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹென்ரி லா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். வேண்டர்வால் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கன்ஃபார்மா இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன் தெரியுதோ இல்லையோ ஏதோ வீடியோ பார்த்தா படிச்சுங்க. பேப்பர் ஆஃப் குரோமோட்டோகிராஃபி நிறைய பேர் 11th லெசன்ல ஒமிட் பண்ற ஒரே கொஸ்டின் குரோமோட்டோகிராஃபி ஃபிராக்ஷனல் டிஸ்லைசேஷன் இதெல்லாம் ஒமிட் பண்ணிடுறாங்க. இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் 11th கொஸ்டின்ல இதெல்லாம் 11th லெசன்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நேமிங் ரியாக்ஷன் வந்து வூட் ஸ்பிட்டிங் ரியாக்ஷன் பீடால் கிராஃப்ட் குளோரோபிக்ரின் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் இதையாவது பாருங்க போதும். வேற எதுவும் நான் சொல்லல பாருங்க. கடைசி லெசன் ஒரு 5 மார்க் வந்துச்சா. ஆசிட் ரெயின் இம்பார்ட்டன்ட். கிரீன் ஹவுஸ் கேஸ் குளோபல் வார்மிங் இம்பார்ட்டன்ட். ஆன் தி பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் ஹவு டு சிஎஃப்சி காஸ் டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர் இன் ஸ்ட்ராட்டோஸ்பியர் கண்டிப்பா இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தத்தில் நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் 5 மார்க்கே 4-5 வந்துடும். நாளையே வந்துடும். பயப்படாதீங்க. அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்களா லாஸ்ட் மினிட் கொஸ்டின். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுத்தமாக படிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க 1 மார்க்கை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு 5 மார்க்கில் ஒரு நான் சொன்னதில் ஒரு 10 கேள்வியாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போ. கண்டிப்பாக ஒரு 3 கேள்வி எழுதலாம். அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் லாஸ்ட் மினிட்ல கொடுத்ததே உங்களுக்கு ஒரு 15 தான் இருக்கும். பாருங்க கேபிகேசி அப்புறம் வந்து வேண்டர்வால்ஸு அதுக்கப்புறம் எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் டி ப்ரோக்லி ஈக்குவேஷன் போர் பாஸ்லெட்ஸ் பவுலிங் மெத்தடு இதெல்லாம் யாருமே படிக்கல. ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் 2வது வால்யூம்ல N2O2CO மாலிக்யூல் 10வது லெசன்ல
இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் இருக்க போகுது நாளைக்கு. தேங்க்யூ.